ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ட்ராமாவோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம குவின்னுக்கு வந்து மிஸ்டர் ஹீ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மார்னிங் நாங்கள் வந்துடுவோம், நானும் சாவா வருவோம், நம்ம 3 பேர் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவின்னும் அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க தங்கியிருக்கிற அந்த ரூம் ஹோட்டல் டோரை பார்த்தீங்கன்னா யாரோ தட்டுறாங்க. யாருடான்னு போய் பார்த்தா மிஸ்டர் ஹீ அப்புறம் நம்ம குட்டி சாவோ தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், டின்னர் டைம் வந்துருச்சுல்ல, நம்ம 3 பேர் சேர்ந்து தானே சாப்பிட்ணும், நம்ம கான்ட்ராக்டில் தானே போட்டிருக்கு, நம்ம 3 பேருமே ஃபேமிலியாக வந்து சேர்ந்து தானே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு நேராக உள்ளே வராரு. நம்ம சாவோவை சாப்பிட உட்கார வச்சுட்டு நம்ம குவின்னையும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு இருந்து வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவின்னையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரிங்காக உட்கார வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர்லாம் பண்ணிட்டாரு, ஃபுட்டு என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத. சாப்பாடுமே வந்துடுச்சு. மிஸ்டர் ஹீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குயின் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்காங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த டைமில் நம்ம குயின் பார்த்தீங்கன்னா வந்து சோகமாக மிஸ்டர் ஹீயை பார்க்குறாங்க. என்னடா இது, நம்ம இவரை விட்டு எவ்வளோ விலைக்கு போகணும்னு நினச்சாலும் அவர் வந்துக்கிட்டே இருக்காரு நம்ம எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லி நம்ம குயின் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மீட் பீஸ் இருக்கும், பெரிய பீஸாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோக் ஸ்பூனில் குத்தி தின்னுட்ருக்காங்க. என்ன குயின் இதேமாரி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஆமாம், நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயினும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கோவப்பட்டுட்ருக்காங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ இருக்கார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கால் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது மிஸ்டர் ஹீ வந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்து சைன் பண்ணலை. அதாவது மிஸ்டர் ஹீயோட அந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் வந்து அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அங்கேயும் வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கான்ட்ராக்ட் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து சைன் பண்ணலை. அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறவங்க லின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கூட போயிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அதாவது மிஸ்டர் ஹீ அப்புறம் லின் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா. லின் தான் இந்த கம்பெனி விட்டு போயிட்டா இல்லையா, அதனால் கான்ட்ராக்ட்டுமே அவங்கக்கிட்ட போயிடுச்சு. நம்ம மிஸ்டர் ஹீ வந்து திரும்பவும் லின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கூட இணைஞ்சாதான் அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ ரொம்பவே வந்து சேட் ஆகுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணு இருக்கான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா தூங்கி மார்னிங் எழுந்திரிக்கிறான். ஏஞ்சிட்டு நம்ம ரூபி சொல்லியிருப்பா இல்லையா, நான் உன்ட்ட கேட்டேன், நான் எனக்கு தேவையில்லாதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, என்னோட அம்மாவெல்லாம் நீ ஏன் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்து வச்ச, என் அண்ணனுக்குலாம் என் வேலை தர, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு தேவையில்லாததை எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி நீ செஞ்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உனக்கும் எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, நீ பாஸ், நான் வந்து உன்னோட எம்ப்ளாயி, அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருப்பா இல்லையா. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வெண்ணு இருக்கான் இல்லையா, இவன் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இனிமேல் நம்ம ஒரு பாஸாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட மொபைலில் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கான். இனிமேல் எந்த பொண்ணை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எந்த ஒரு பொண்ணுங்களையும் என் கூட இன்ட்ரோ பண்ணாதீங்க, என்னை வந்து பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் என்னை கூப்பிடாதீங்க, என்னை என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சின்சியரான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். மிஸ்டர் ஹீ மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போவுமே டயத்துக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டான். ஆனால் 10 மணிக்கெலாம் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். வந்துட்டு நம்ம இல்லையா ரூபி இருக்காளே, அவளோட டேபிளில் பார்த்தா ரூபி அங்கே இல்லை. உடனே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண ஒரு பர்சன் வந்துட்டு சார் ரூபி மேடமுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க இன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிட்டான். உடனே அந்த எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது, நான் என்ன கனவில் இருக்கேன்னா என்னென்னு தெரியலையே, நம்ம பாஸ் எப்படி 10 மணிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சீரியஸாக நம்ம வெண்ணு இருக்கான் இல்லையா, அவனை இவங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது, அவன் வரவே மாட்டான் ஆஃபீஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் நேராக போயிட்டு ரொம்ப சின்சியராக அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனை கூப்பிட்டு என்ன எல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, உடனே வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் கூப்பிடுங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், இனிமேல் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ளே எல்லா ஷெடியூல்ஸ் எல்லாமே எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு என் டேபிளில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வீராப்பாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லின் இருக்கா இல்லையா, அவளை தான் காட்டுறாங்க. லின் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் லின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்துட்டு ஹீக்கு வேறு வழியே கிடையாது, அவன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணியே ஆகணும், இப்போ அவனோட கான்ட்ராக்டே அவனை விட்டு போயிடுச்சு, நம்ம கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க, அந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்டாகவே கண்டிப்பாக வந்துட்டு ஹீ வந்துட்டு உன்னை வந்து மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லின்னோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸரை போயிட்டு சீஃப் டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணால் சீஃப் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ரிசர்ச் வந்து ஜெர்மனியில் இருக்கிற காலேஜுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குமா, அதனால் நீ கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து உன்னோட மேல் படிப்பை கண்டிப்பாக ரிசர்ச் நீ பண்ணி ஆகணும், அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வருஷம் நீ ஜெர்மனியில் இருந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டுருக்காரு. எனக்கு தெரியுதுமா, உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நீ உன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருப்ப, இருந்தாலும் உன் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம குவின்னுமே யோசிக்கிறாங்க. அடுத்ததான் மிஸ்டர் ஹீயோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. எல்லா எம்ப்ளாயிஸுமே பார்த்திங்கன்னா வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் போச்சு, ஏன்னா இந்த கான்ட்ராக்டாக ரொம்ப நாள் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா விண்டோ கிட்ட பார்க்குறாரு. அங்கே அவரோட அண்ணன் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு
அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி அவரே நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி ஏஞ்சி நின்றுட்டு, சாரி இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணலை, நம்மளோட பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட் இனிமேல் கிடையாது, அப்படி இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய வேலையை இருந்து ரிசைன் பண்ணணும், நான் என்னோடய பொசிஷனை வந்து மாற்றிடுறேன், நான் இனிமேல் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பிரசிடெண்ட்டாக நான் இல்லை, சிஇஓவாக நான் இல்லை, வேறு யாராவது போட்டுக்கலாம், நான் இனிமேல் இந்த கம்பெனியை விட்டு வேணால் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. யாருக்கும் ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டாக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணது, கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குவின்னோட கிளினிக் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா நம்ம குவினை பார்க்க இந்த லின் வந்து நின்றுட்டுருக்கா. என்ன லின் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா லின்னை பார்த்து கேட்டுட்ருக்கா. நான் உன்கிட்ட பேசி ஆகணும், எனக்கு தெரியும் உனக்கும் ஹீக்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்கு எல்லாம் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஹீயோட கம்பெனியில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அது வந்து என்னால் சால்வ் பண்ண முடியாது, பட் ஆனால் நீ நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லின் பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்லிகிட்ருக்கா. இல்லை அதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாத, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, மிஸ்டர் ஹீக்கும் எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு லின் கிட்டே பேசிவிட்டு அவள் பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் லின் பார்த்திங்கன்னா விடுற மாதிரி இல்லை. என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால் எங்கள் அம்மா வந்து இதை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க, அந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட் சைன் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு, இப்போ திரும்பவும் எங்கள் கூட எங்கள் ஃபேமிலி கூட இணைஞ்சாகணும், என்னை அவன் மேரேஜ் பண்ணி ஆகணும், நீ ஒன்று பண்ணு, இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்க போது அங்கே மட்டும் எப்படியாவது ஹீயை வர சொல்லிவிட்டு, அங்கே நான் மீட்டிங்கில் தான் இருப்பேன், நாங்கள் எல்லாருமே இருப்போம், மட்டும் அங்கே வந்துட்டான் என் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டா கூட கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அம்மா வந்து இது பண்ணிப்பாங்க, எப்படியாவது என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஆனால் நம்ம குவீன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வந்துட்டு ரூபியை தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரூபிக்கு தான் உடம்பு சரியில்லையா, ஆல்ரெடி மழையில் நனைஞ்சிருப்பாங்க, அப்புறம் வெயின் கூட வேறு சண்டை, அதனால் பார்த்திங்கன்னா லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம குவீன் தான் இஞ்சி சூப்லாம் வச்சு நம்ம ரூபிக்கு வந்து கொடுத்துட்ருக்கா. இந்த டைமில் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா சரி சொல்லு உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரூபி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இது மாதிரி வந்துட்டு வேணும் வந்து ஒரு வீடு வாங்கி எனக்கு கொடுத்துருக்கான், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் என்னோட அம்மா அண்ணாவெல்லாம் வந்து ஸ்டே பண்ண சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறான், நான் இதெல்லாம் வந்துட்டு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம குவீனுக்கா ஒரே ஆச்சரியம், வென் இதெல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருந்தா அவன் உனக்காக கேர் பண்ணி உன் ஃபேமிலியும் கேர் பண்ணிக்கிறான், இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியாடி, அவனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்திங்கன்னா நம்ம ரூபியோட நெஞ்சில் கை வச்சு அவனோட ஹார்ட் பீட்டை கேட்கும்போது எனக்கு என்னமோ லப்டப்னு துடிக்கிற மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து லவ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ வேணா லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரூபியை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரூபி உண்மையாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டுறாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வந்துட்டு அவங்களோட மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வென் இருக்கான் இல்லையா அவனுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஏன்டி அவனுக்கு ஏன் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரூபி கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் இப்போ கால் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு வென்னுக்கு கால் பண்ண போயிடுறாங்க. அந்த வென்னும் மிஸ்டர் ஹீயும் பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுமாரி கம்பெனியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இதுமாரி நான் கம்பெனிலேருந்து பிரசிடென்ட் அந்த போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ண போகிறேன், R&D அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வென்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம குவீன் வந்துட்டு வென்னுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த வென்னுமே என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்கன்னா வந்து அட்டன் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம குவீன் வந்து ரூபியோட ஃபோன்லேருந்தே கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லு ரூபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீ நேற்று என்கிட்ட எவ்வளோ திட்டுனேன் எவ்வளோ சண்டை போட்டேன், ஆனாலும் நீ ஃபோன் பண்ணதும் நான் எடுக்கிறேன் பாரு, அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பேசுகிறது குவீன், நான் வந்து ரூபி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே குவீன் நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வென் கேட்கும்போது மிஸ்டர் ஹீயும் பார்க்குறாரு, என்ன குவீன் கால் பண்ணியிருக்காளா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரூபி வந்து ஒட்டி கேட்டுட்ருக்கா. நம்ம குவீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நீங்கள் என்ன கேர் பண்ணிக்க மாட்டீங்க, ஒழுங்காக வந்துட்டு உங்கள் உடம்பு சரியில்லாத எம்ப்ளாயை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க, பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஆனால் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வரமாட்டிங்களா நீங்கள், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேணும் ரூபியை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபியோட ஃபேஸே டல்லாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் பற்றியா அவன் வரமாட்டேன்னு சொன்னது மூஞ்சி சுருங்கிடுச்சு, அவன் வரேன்னு சொன்னாலும் சரி அவன் வந்துடுவான், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் சொல்லும்போது ரூபி பார்த்திங்கன்னா வந்து க்யூட்டாக வைக்கப்பட்டு இருக்கா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வென் வந்து மிஸ்டர் ஹீ கிட்டே கேட்டுட்ருக்கான், என்னப்பா நம்மளோட எம்ப்ளாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம போய் பார்க்கணுமா, ஒரு பாஸா அது ஒரு பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வென் வந்து புதுசாக கேட்டுட்ருக்கான். இதை கேட்டுட்டு மிஸ்டர் ஹீயும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதனாலனா இவங்க வர சாக்கில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ நம்ம குவீனை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வென் வரதுனால நம்ம ரூபி பார்த்திங்கன்னா வந்துட்டு உடம்பு சரியில்லைனாலும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கா, மஸ்கரா போட்டுட்டு அப்படியே லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு நம்ம குவீன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த காலிங் பெல் அடிக்குது. சரி வென் தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம குவீன் போயிட்டா டோர் ஓப்பன் பண்ணால் மிஸ்டர் ஹீ இருக்காரு. மிஸ்டர் ஹீ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வந்துட்டு திரும்ப பார்க்குறதும் இல்லை நான் வந்துட்டு வெண்ணை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்தேன்
அப்படின்னு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா குவினை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இந்த குயின் பார்த்தீங்கன்னா இல்லை நானும் ரூபியும் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வெளில துரத்தி விட்டுட்டு அவன் வந்து ரூபி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ரூபியா வேணும்னே இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வேன் வந்ததும் மூஞ்ச கூட காட்டாமல் அப்படி இப்படிமா திருப்பிட்டு இருக்கா. வேன் இப்படி போனால் அப்படி திருப்பிக்கிறா, அப்படி வந்தால் இப்படி திருப்பிக்கிறா. அப்பயும் பார்த்தீங்கன்னா வேன் விடுற மாதிரி இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு எனக்கு புரியுது உனக்கு பிடிக்காதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, என்னை மன்னிச்சிடு, நீ வந்து உடம்பு பார்த்துக்கணும், சரி உனக்கு ஏதாவது நான் வந்து இஞ்சி கசாயம் போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ உனக்கு இஞ்சி கசாயம் போட தெரியுமா, சரி போய் போட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ரூபியும் பார்த்தீங்கன்னா அவனை வேலை வாங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் அப்புறம் மிஸ்டர் ஹீ இவங்க 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வருவாங்க, ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைமில் மிஸ்டர் ஹீக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் வரும். அவங்க மிஸ்டர் ஹீயோட அந்த லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாரு மிஸ்டர் ஹீ. பட் ஆனால் அந்த மீட்டிங் கூட கேன்சல் ஆகிடுச்சு, யாரும் மீட்டிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை நினச்சி மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஒரு மாதிரி சோகமாகிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மிஸ்டர் ஹீ கண்டிப்பாக லின்னை மேரேஜ் பண்ணி ஆகணும், அப்போ தான் இவங்க 2 கம்பெனியும் கூட ஒன்று சேரும், இந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட்டுமே வந்து கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண முடியும், மிஸ்டர் ஹீயால் ஹீரோ பண்ணி அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கெலாம் கூட வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குவீன் இது மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட இதை வந்து ரிசைன் பண்ண போகிறேன், இனிமேல் நான் வந்துட்டு அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கிடையாது, நான் வந்துட்டு R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குவீனுக்கு சுகமாயிடுது. ஒருவேளை இதெல்லாம் நம்மளால தானோ, ஏன்னா வந்துட்டு நம்ம குவீனை லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் மிஸ்டர் ஹீ லின்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்ணை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இஞ்சி கசாயம் வச்சுட்ருக்கான். ரூபியும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்கான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு இது வச்சு கொடுப்பாங்க உடம்பு சரியில்லாதப்போலாம், அதனால் எனக்கு இது தெரியும், அம்மா வைக்கும்போது நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரூபிக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம ரூபி கிட்ட பேசுகிற மாதிரி வரான். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இனிமேல் நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்னு சொன்னல, ஆமாம் கிடையாது, இனிமேல் நம்ம 2 பேருக்கும் நடுவில் பாஸ் அண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் நடுவில் லவ் தான் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வருவான். அதுக்குள்ளே அந்த ரூபி என்ன பண்ணுவானா, வைக்கப்பட்டுட்டு நீ போதும் நீ பண்ணது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையில் கரடி இருக்கும், அப்படியே அவனை வெளில வந்து வீட்டை விட்டு வெளில தள்ளி விட்டு கதவை சாத்திடுவா. தொறன்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் ரூபி பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறக்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக அவன் ப்ரொப்போஸ் பண்ணுற வர டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெளில துரத்தி விட்டுருவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போங்க, இந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மிஸ்டர் ஹீமே வந்து பார்க்குறாரு. அவருக்கு தெரியாது இங்கே லின் இருக்கா, இங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, இந்த மீட்டிங்க்கு வந்தால் கண்டிப்பாக இந்த 2 கம்பெனி திரும்ப ஒன்று சேர்ந்துடும், லின்னையும் தண்ணியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் குவீன் இங்கே அனுப்பியிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து மிஸ்டர் ஹீக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து பார்த்தா லின் இங்கே நின்றுட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் லின் வந்துட்டு சரிவா, நீ வந்து எனக்கு தெரியும் உனக்கு வந்து குவீனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம், பட் ஆனால் வேறு வழி இல்லை, நானும் ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கேன், நீயும் ஒரு கட்டாயத்தில் தான் இருக்க, நமக்கு வேறு வழி கிடையாது, நீ இன்னும் ஒரு 1 மணி நேரமாவது இங்கே இரு, அப்போ தான் வந்துட்டு எல்லாம் சரியாக வரும், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, வேறு வழியே உனக்கு கிடையாது, உன்னோட அந்த ப்ராஜெக்ட் முக்கியம்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, நான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு லின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் கேட்காம மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா நம்ம குவீனுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வாசலில் தான் இருக்காங்க. அவங்க சோகமாக கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஹீ இங்கே பாருங்கள், நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆகிடுச்சு, நீங்கள் லின்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக வரும், உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் அதான் செட் ஆகும், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லின் ஃபேமிலி வந்து உங்கள் கம்பெனியை விட்டு போக விடக்கூடாது, அதனால தான் நான் உங்களை அனுப்பி வச்சேன், எதுவுமே டீட்டெயில் சொல்லாமல். அது மட்டும் இல்லாமல் நான் ரிசர்ச் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஜெர்மனிக்கு போக போகிறேன், 1 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்துட்டு நான் வந்துட்டு ஏதாவது ஒர்க் பார்த்துக்கலான்னு இருக்கேன், அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன், அதனால் நீங்கள் வந்துட்டு லின்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸை மட்டும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், ஏன்னா உங்கள் கம்பெனியில் உங்கள் அண்ணனோட கனவு அது, அதனால் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அது விடுற மாதிரி இல்லை, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ வர வரைக்கும் ஜாவாவை நான் பார்த்துக்கிறேன், நம்ம 3 பேர் ஃபேமிலி அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். ஆனால் நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்து கட் பண்ணிடுவாங்க. மிஸ்டர் ஹீமே ரொம்பவே சோகமாயிடுறாரு. ஆனால் வந்துட்டு இந்த லின் பேச ஆரம்பிக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு தெரியுது லின் வந்து உன் லைஃப்பை விட்டு போயிட்டா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஏன்னா அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் வந்து அவள் இல்லை, இனிமேல் உனக்கு நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் கூட உன் மேலே ரொம்பலாம் ஃபீலிங்ஸ் கிடையாது, இருந்தாலும் வேறு வழியில் நம்ம 2 பேரும் கட்டாயத்தில் தான் இருக்கோம், இப்படி தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்ருக்கா. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பாக நின்றுட்டுருக்காரு. இந்த டைமில் வந்துட்டு இந்த லின் இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட மனசை மாற்றணுங்கிறதுக்காக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட விருப்பமே இல்லாமல் மிஸ்டர் ஹீ கிட்டக்க போயிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸாக போகிறா. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. இல்லை லின் நீ இது மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சமாவது தெளிவாக நடந்துக்கோ, மெச்சூராக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லின்னோட கையை பிடிச்சி லின்னை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எட்டக்க நான் வந்து போயிடுறாரு. இதுமாதிரி மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லின்னுக்கு வந்து படபடப்பாயிடுது, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கம் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி கீழே வந்து விழுந்துடுறா. அவளால் எதுவுமே பண்ணவே முடியல. ஐயோ நம்ம இப்படி இருக்கிறத யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் ஹேண்ட்பேக்லேருந்து அந்த டேப்லெட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவள் டேப்லெட் எடுத்துகிட்டே வரலை. வேறு வழி இல்லாமல் உடனே பார்த்தீங்கன்னா இந்த லின் வந்துட்டு ஃபேங்குக்கு தான் கால் பண்ணுறா. நீ எங்கே இருக்க, உடனே அட்ரஸ் சொல்லு, நான் வந்து ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிட்டு லிங்கை போயிட்டு மீட் பண்ணிடுறான். சரி ஓகே உன்னால் நடந்து வர முடியுமா இல்லையா சொல்லு, இல்லைனா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது லீன் அப்படியே உட்காந்துருக்கா. சரி வேறு வழி இல்லாமல் ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா லீனை தூக்கிட்டு வந்துடுறான். அவனோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறான். அழைச்சிட்டு வந்துட்டு லீனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் லீனுக்கு வந்து சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் லீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு சரி போதும் எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம், நான் வந்து கிளம்புறேன், என்னால் உன் வீட்டிலலாம் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீன் சொல்லிட்டு இருக்கா. பதிலுக்கு ஃபேங்க் பார்த்தீங்கன்னா இல்லை நான் உன்னை தூக்கிட்டு வரும்போது உன் கையில் உன்னோட மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு, உங்ககிட்ட எந்த ஒரு ஐடி கார்ட்ஸுமே இல்லை, நீ எப்படி ஹோட்டலில் கூட நீ போய் ஸ்டே பண்ண முடியாது, பரவாயில்ல நீ இங்கேயே இருந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்க் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் சரிதான், என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வச்சும் அங்கே போய் நான் தங்குவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சோகமாக சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீ இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் சோகமாக வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் அந்த லேடி அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஹீ தான் சொல்லியிருப்பாரு வீண் எப்போ பிரேக்கப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஃப் ப்ளே கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் சொல்லியிருப்பாங்க. மிஸ்டர் ஹீ கூட யோசிச்சிருப்பாரு ஒருவேளை ஆன்ட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம செக்ரட்டரிட்ட சொல்லி அங்கே கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராஸ்லாம் வாட்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவங்களும் கால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுமாதிரி கேமரா வாட்ச் பண்ணும்போது அந்த விளையாடுற ப்ளே கிரவுண்ட் வெளியில் தானே அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம குவின் அப்புறம் ஆன்ட்டி அப்புறம் அந்த டிரைவர் இருப்பான் இல்லையா அவன், இவங்க 3 பேர் பேசுனதெல்லாம் கூட இருந்திருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லேடி அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. இதுமாதிரி ஆன்ட்டி வந்து அந்த டிரைவரை மீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் குவின் கிட்டே பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காரில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க, அந்த குல்ஃப் விளையாடுறதுக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. மிஸ்டர் ஹீக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற, அந்த டிரைவரை ஆன்ட்டி மீட் பண்ணி பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹீ யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனே ஆன்ட்டி வந்து தன்னோட வீட்டுக்கு வர சொல்கிறாரு. ஆன்ட்டி உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரீசெண்ட் டேஸில் அந்த டிரைவர் கூட கனெக்ஷனில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டிரைவரை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் அவங்ககிட்ட கனெக்ஷனில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அந்த டிரைவர் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக வேலை பார்த்தவன் இல்லையா, அதனால் நான் அவங்ககிட்ட பேசினேன், ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அந்த டிரைவரை மீட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் குவீன் கூட வந்திருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க, காரில் வந்து நீங்களும் குவீன் ஏதோ பேசியிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஹீ இதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆன்ட்டி கையில் தான் அவங்க மொபைல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் வரும். பார்த்ததுமே அவங்க ஒரு மாதிரி டக்குன்னு பதட்டமாவாங்க. ஆன்ட்டியோட ரியாக்ஷனை பார்த்த மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா உடனே ஆன்ட்டி கையிலேருந்து மொபைலை வாங்கி யாருன்னு பார்த்தா அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா அவன் தான். உடனே அந்த டிரைவர் வந்து மிஸ்டர் ஹீ அவரோட வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு. அந்த டிரைவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னால தான் என் அண்ணன் அண்ணி எல்லாருமே இறந்தாங்க, ஜாவோ வந்து அனாதையானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த வாயை விட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அன்றைக்கி கார் ஓட்டினதே நான் கிடையாதுயா, நீ தான் கார் ஓட்டினது, என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு அந்த டிரைவர் வந்து வாயை மூட்டு நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. மிஸ்டர் ஹீக்கா ஒன்றுமே புரியல, என்ன கார் நம்ம ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எல்லாம் ஞாபகம் வருது. மிஸ்டர் ஹீக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகத்துக்கு வந்துடுது, நம்ம தான் கார் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.